ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்லறை சேமிப்புகள் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி சில்லறை சேமிப்புகள் பண்ணி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சில்லறை சேமிப்புகள் எப்படி வந்து தங்க காசாக மாறுது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து நான் சில்லறை சேமிப்புகள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷமான பதிவை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து இப்போ பொங்கலுக்கு நேட்டிவ் போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் அப்போதைக்கு பயன்படுத்தின பழைய காசுகள்லாம் நான் வந்து வீட்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த காசுகள்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா 10 பைசா, இது பார்த்திங்க அப்படின்னா 5 பைசா. இதெல்லாம் வந்து அப்போ வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் இதை நான் பயன்படுத்தினேன். இது வந்து என்னோடய ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நேட்டிவ் போனப்போ கொண்டு வந்தேன். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 50 பைசா. இது எல்லாமே வந்து இப்போ செல்றது கிடையாது. இருந்தாலும் நான் வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். இது வந்து 25 பைசா. இது பாருங்கள், இது ஒரு 50 பைசா. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் 50 பைசா. இந்த 50 பைசா வந்து நிறைய பேர் வந்து வச்சுருப்போம். இந்த 10 பைசா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து உங்களோட காமிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 10 பைசா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு 10 பைசா வந்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 20 பைசா. இதுவும் 50 பைசா. இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 25 பைசா. இதுவும் 50 பைசா. இது பார்த்திங்க அப்படின்னா 10 பைசா ஆல்ரெடி நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதே 10 பைசா தான். இதுவும் 50 பைசா ஆல்ரெடி நான் வச்சுருந்தது. இது வந்து பழைய ₹1 காயின். இது அதோட சேர்ந்து இருந்துச்சு. இது பாருங்கள் 25 பைசா. இங்கே ஒரு 25 பைசா வேறு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி. அதே மாதிரி இது ஒரு 50 பைசா. அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் 50 பைசா. இதுவும் 25 பைசா. அப்போல்லாம் வந்து இது பெரிய பெரிய இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம வச்சுருக்கோம், காசு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய சந்தோஷம் இருக்கும். ₹5 பைசாவை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ஏதோ வேறு நாட்டு காசுன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக எனக்கு தெரியலை. இதுவும் 50 பைசா. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு 20 பைசா. இதுவும் ஒரு 20 பைசா. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் சேர்த்து வச்சுருக்கிறது. 10 பைசா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 1, 2 விதமான 3 விதமான 10 பைசா காமிச்சேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 பைசா இருக்குது. இந்த 5 பைசா மட்டும் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 5 பைசா நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இதுக்கு எல்லாமே இப்போ வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி யாரெல்லாம் காயின்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நான் இப்போ போனப்போ எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி நான் சேவ் பண்ணியிருக்கிறேன் அப்போவே அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்து எப்படி சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த உண்டியலை வந்து நிறைய முறை உங்களோட காமிச்சிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா ₹1 காயின்ஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். இதையே எத்தனை முறை தான் காமிப்பீங்க அப்படின்னு நினைக்கலாம். பார்க்காதவங்களுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ₹1 காயின். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில், அதாவது 20 டேஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ சேமிச்சிருக்கேன். இது வந்து ₹2 காயின்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ₹5. இந்த ₹5 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டு வந்து இப்போ செல்லாது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் நான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ₹5 வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய காசு இருக்குது இல்லைங்களா, இந்த காசுமே வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 100 மில்லிகிராம் வாங்குகிற அளவுக்கு எனக்கு வந்து காயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த காயினை வந்து சில்வர் காயினை கொடுத்துட்டு நான் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி தான் நான் வாங்கிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து வாங்கினதை போன மாதம், அதாவது டிசம்பரில் வாங்கினதை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இது வந்து அடுத்த மாதமோ அல்லது அதுக்கு அடுத்த மாதமோ இந்த காயினை கொடுத்துட்டு நான் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே அங்கங்கே இந்த ₹1, ₹2 நம்ம வந்து கையில் வர்ற அமௌண்ட்டை இந்த மாதிரி பாக்ஸில் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து கோல்டு காயினாக மாற்றுறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.